அனைவருக்கும் வணக்கம். இது இந்த பதிவு போடுறதுக்கு முக்கியமான நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாருங்க. அவர் தான் இதுக்கு ரொம்ப தாக்கமான காரணமாக இருந்துச்சு. ஏன்னா, அவர் கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்ல எனக்கு கோவம் தாங்க வந்துச்சு. சரி என்கிட்ட ஒரிஜினல் இல்லைங்க, ஜெராக்ஸ் இருக்குது, நான் அதை வச்சு அப்ளை பண்ணிட்டுமான்ட்டு. ஏங்க அவங்க கேட்குறதே பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் டாக்குமெண்ட் தாங்க அப்லோட் பண்ணணும். ஏங்க இது மாதிரி சொல்லி கேட்குறதுக்கு. அப்புறமா தான் சொன்னாங்க, அவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பண்ணுறதாகவும், அங்கே ஸ்கூலில் சர்டிஃபிகேட் ஒரிஜினல்ஸ் வாங்கி வச்சது. இப்போ அவங்க அப்ளை பண்ண கேட்கும்போது எங்களுக்கு தரமாட்டுக்காங்க. இது மாதிரி சூழல் நிறைய நண்பர்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா. ஏன்னா இப்போ பெரும்பாலும் எந்த எக்ஸாம் வரலன்னு சொல்லிட்டு இப்போ பிடியில் செலக்ட் ஆனவங்க சரிங்க, சைன்கிரல்ட்டி பாஸ் பண்ணவங்க சரி, அல்லது வேறு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க சரிங்க, அவங்க இப்போதைக்கு தற்காலிகமாக ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, ப்ரைவேட் காலேஜுக்கும் போயிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. நிறையா வேலை செய்கிறாங்க, நிறையா கஷ்டப்படுறாங்க. நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு தேர்வுக்கு முழு மூச்சாக படிங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா, ஏன்னா அந்த வழியோடு படித்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்களோட வசம் பார்த்திங்கன்னா மாறுங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரி இருந்தாலும் இல்லைனாலும் கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லா பயன்படுத்திக்கங்க. சர்டிஃபிகேட் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. மினிமம் 2 சர்டிஃபிகேட் 3 சர்டிஃபிகேட் கூட வாங்கி வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் இப்போதைக்கு ஜெராக்ஸ் அப்ளை கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் சிவி போகும்போது ஒரிஜினல் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ரிவிஷனும் சொல்லிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. இது முறைகேடு கிடையாது. முழுக்க பார்த்திங்கன்னா அவங்க சூழல் சரியாக இல்லாதது தான் காரணம். மெசேஜும் பண்ணுறதுங்க பார்த்திங்கன்னா எனக்கு அது ஏன் இது மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்கூல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் அவங்க தரப்பில் பார்க்கும்போது எங்கள் இயரில் பார்த்திங்கன்னா பாதியிலே நீங்கள் போகும்போது எங்கள்கிட்ட ஆள் நிரப்புறது சிரமமாக இருக்குது. ஏன்னா எங்களுடைய எஜுகேஷன் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் பார்க்குறாங்க. இருந்தாலும் எங்களோட லைஃப் சம்மந்தப்பட்டதுங்க இது. ஏன்னா கேண்டிடேட் எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 4 வருடத்துக்கு மேலே ஆச்சுங்க. கடைசியாக 2021 நோட்டிஃபிகேஷன் 2022 எக்ஸாம் வந்துச்சு. இப்போ 4 வருஷம் முடிஞ்சு இப்போ 2025 தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இப்போ இதுக்கோசரம் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏஜும் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாமுக்கும் வேகமாக வயசு மாறிட்டே வருதுங்க. அதனால் இந்த சூழ்நிலையில் இது மாதிரி சூழல் ஒரு தவிர்க்க முடியாது. சரி யாரையும் தப்பு சொல்ல வேணாம். இப்போதைக்கு நீங்கள் ஜெராக்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணி என்ன இருக்குதோ எல்லாமே பண்ணிவிடுங்க. அது இருந்தாலும் டைம் இருக்குது. ஆகஸ்ட் 12 வரைக்குமே டைம் இருக்குது. ஒரு சில பேர் ரெக்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் இது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கலாங்க. நீங்கள் அந்த லிஸ்ட்டு எல்லாமே பார்த்துருப்பீங்க, அப்லோட் பண்ணுற லிஸ்ட்டு எல்லாமே. அதனால் நீங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே இன்னும் டைம் இருக்குதுன்னு நீங்கள் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த மந்த் எண்டில் பார்த்திங்கன்னா டைம் பண்ணுங்கள். நீங்கள் அப்போ நீங்கள் அப்லோடு பண்ணுங்கள். சரியாக இருக்குங்க. எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்குங்களா? ஓகே, இருந்தால் வாங்கிக்க. முக்கியமானது அந்த லிஸ்ட்டும் கொடுத்துறாங்க. லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டும் இப்போ 10th 12th மார்க் ஷீட் கொடுங்க, கம்யூனிட்டி வேணும், ஆதார் வேணுங்க. அதுக்கடுத்தா யூஜி பிஜி பிஎட் மார்க் ஷீட்டு ப்ரொஃபஷனல் கேட்குறாங்க. அது இல்லைனாலும் ஒரு சில பேர் இல்லைங்க எனக்கு இன்னுமே கன்சால்டேட் கொடுக்கலனா அந்த இடத்துல நீங்கள் செமஸ்டர் மார்க் ஷீட் எல்லாம் வச்சு நீங்கள் ஒட்டுக்கா ஒரே பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிங்க. எங்களுக்கு இன்னும் கான்வெகேஷன் கொடுக்கலிங்க, டிகிரி சர்டிஃபிகேட் கொடுங்கன்னா அந்த இதுக்கு ஈக்குவலண்டாக ப்ரொஃபஷனல் இது நீங்கள் அப்லோட் பண்ணிக்கங்க. அதனால் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் டாக்குமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கும்போது குறைஞ்சது 3 மாதம் அந்த தேர்வு அறிவிப்பு வரும்போது கடந்த 3 மாதத்துக்கு அந்த இடைப்பட்டதில் தாங்க அது செல்லும். அதனால் அதுக்கு முன்னாடி வாங்கியிருந்து பழைய எக்ஸாம் வாங்கினதெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸாம் நீங்கள் புதுசாக வாங்கி தாங்க ஆகணும். அதேமாதிரி அந்த சர்டிஃபிகேட்டில் போடும்போது குறைஞ்சபட்சம் 2 வருஷம் கெசட்டட் ஆஃபீஸருக்கு தெரிஞ்ச மாதிரி போடணுங்க. மினிமம் போடும்போது 2 இயர்ஸ் போடுங்க. மேக்ஸிமம் அது உங்களோட விருப்பங்க. சரி, இது மாதிரி இன்னும் எந்தெந்த சந்தேகம் இருந்துச்சோ தாராளமாக கேளுங்க. அது தொடர்பாக பார்த்தீங்கன்னா டைம் வரும்போது கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.